கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர். இப்ப ஆச்சு. 2 வீக்ஸ் பிஃபோர் நீங்க ஜெபிச்சிருந்தீங்க சிஸ்டர். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த இஎஸ்ஆர் கொஞ்சம் ஹையா இருந்து ஸ்டூல்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி சொன்னாங்க. கொஞ்சம் இன்ஃபெக்ஷஸா இருக்கு. அது என்னன்னு பார்க்கணுன்ட்டு கொலனோஸ்கோப்பியும் எண்டோஸ்கோப்பியும் செய்தாங்க. செய்துட்டு டாக்டர் கொஞ்சம் சஸ்பிஷியஸாக தான் செய்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக வரும்ண்டு. அதே மாதிரி கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க 4 பாலிப்ஸ் வெட்டி கட் பண்ணி எடுத்தாங்க கொலோன்ஸ்ல. எல்லாம் பயாப்சிக்கு போய் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலா வந்துச்சு சிஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறேன் சிஸ்டர். அதோட ஹஸ்பண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டின் லாஸ்ட் வீக் செய்தாங்க. அதுலேயும் வெற்றிகரமா சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் வெற்றிகரமா அது கர்த்தர் நடத்தி கொடுத்தார். நீங்க நல்லா ஜெபிச்சீங்க, வெற்றியோட வருவார். கிறிஸ்துவின் ஜீவன் அவருக்குள்ள செயல்படுதுண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன அந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு சிஸ்டர். அதுக்காக கொஞ்சம் ஜெபிச்சு கொள்ளுங்க. தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி. எங்களோட குடும்பத்துக்காக, என் மகனுக்காக நீங்க ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் கர்த்தர் கேட்டு எங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களோட குடும்பத்தை ஆசீர்வாதமா இன்னும் பல பேருக்கு வல்லமையா கர்த்தர் உங்களை எடுத்து பாவிப்பார். உங்களை மனசார உங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர்.